Good morning, children. I am your social miss. Now we are going to see the lesson Economics Unit 1 Gross Domestic Product and its Growth. An introduction. First of all, now the definition of the GDP. The GDP is the market value of all the final goods and the services produced in the country during a time period. இல்லையா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளினுடைய மொத்த மதிப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜிடிபி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜிடிபி அப்படிங்கிறது என்னென்னா, சி அங்கே கொடுத்துருக்குல ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, அது சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி. சி மீன்ஸ் கன்சம்ஷன், அதாவது நுகர்வு. ஐ மீன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், முதலீட்டாளர்கள். ஜி மீன்ஸ் கவர்மெண்ட்டினுடைய எக்ஸ்பெண்டிச்சர். இந்த மூணுமே மிகவும் முக்கியமானது. எதற்கு அப்படின்னு சொன்னால் ஜிடிபி இல்லையா. இப்போது இதுவே இதில் இந்த நேஷ்னல் இன்கம் சொல்லுவோம். நேஷ்னல் இன்கம் அப்படின்னு என்ன, நாட்டு வருமானம். இதை நம்ம எப்படி கணக்கு செய்வோம், கணக்கீடு பண்ணுவோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன், நேஷ்னல் இன்கம் இஸ் எ மெஷர் ஆஃப் த டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு பை அன் எக்கானமி ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம், நார்மலி a year. Commonly, national income is called as gross national product. Otherwise, national dividend. இந்த ரெண்டு ஆர் நேஷ்னல் டிவிடெண்ட் சொல்லுவோம். இதுலேயே வேரியஸ் டேர்ம்ஸ் அசோசியேட்டட் வித் மெஷரிங் ஆஃப் நேஷ்னல் இன்கம். இப்போ இந்த நேஷ்னல் இன்கத்தை அளவிடுவதற்கு தொடர்புடைய பல்வேறு கருத்துக்கள் என்னென்ன. ஃபர்ஸ்ட் ஒன், கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், அதாவது ஜிஎன்பி. ஜிஎன்பின்னா என்ன, இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீ ஈஸியாக எழுதிடலாம். ஜிஎன்பி மீன்ஸ் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், தட் இஸ் நேஷ்னல் இன்கம். அதை தான் சொல்கிறோம் நம்ம கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு. அப்போ இது என்ன பண்ணுறோம், ஜிஎன்பி ஈக்குவல் டு கன்சம்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த மூணு இல்லையா. அது போக எக்ஸ், அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட், இது எல்லாம் சேர்த்துறது. இதெல்லாம் சேர்ந்து வர்றது தான் என்ன சொல்கிறோம், நம்ம கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா, கிராஸ் அதாவது வேல்யூ ஆஃப் அவுட்புட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு பை த ஃபேக்டர் அண்ட் ஆர் ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் வித்தின் தி ஜியாகிரபிக்கல் பவுண்ட்ரிஸ் ஆஃப் த கண்ட்ரி. இந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம். இங்கே டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். அப்போ இது என்னது, ஜியாகிரபிக்கல் பவுண்ட்ரிஸ், அந்த நாட்டினுடைய எல்லைக்குள் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ்னால் உற்பத்தி செய்யப்பட்ட, அதாவது ப்ரொடியூஸ்டு பண்ணப்பட்ட கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை சொல்கிறது தான் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டுப்பா, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். இந்த நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, some adjustment with the regard to depreciation. Depreciation means என்ன, தேய்மானம் சொல்லுவோம் இல்லையா, அது. இப்போது NNP ஈக்குவல் டு இந்த GNP. GNPங்கிறது என்ன, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் சொன்னோம். இந்த கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்டிலிருந்து டெப்ரிசியேஷன், அதாவது தேய்மானத்தை கழித்தால் வரக்கூடியது தான் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். தேர்ட் ஒன், நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இதனோடு தொடர்புடையது, இதனுடைய ரிலேட்டட் தான் இது இல்லையா. இப்போ பாரு, நம்ம இங்கே என்ன சொன்னோம், ஜியாகிரபிக்கல் பவுண்ட்ரிஸ் சொன்னோம், அதே தான் இங்கே வருது இல்லையா. இந்த டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா அதுக்கும் அதே தான் சொல்லணும். என்னது, டொமஸ்டிக் ப்ராடக்ட் இஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இஸ் obtained from the gross domestic product by deducting or quantum of tear and wear expenses, அதாவது depreciation. இந்த NDP ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம், ஜிடிபி. இந்த ஜிடிபி மைனஸ் டெப்ரிசியேஷன் போட்டிங்கன்னா என்னது, NDP, அதாவது நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ஒன், பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, ஒவ்வொரு தனி நபருடைய வருமானத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பெர் கேபிட்டா இன்கம். இது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொன்னோம்னா,
per capita income equal to national income by population. அதாவது மொத்த நாட்டினுடைய மொத்த வருமானத்தை மக்கள் தொகையால் வகுத்தால் வருவது தான் என்ன சொல்லுவோம், per capita income அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பர்சனல் இன்கம். பர்சனல் இன்கம்ங்கிறது எது? தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய வருமானம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் personal income is the total money income received by individuals and households of a country from all possibility sources before direct taxes. இல்லையா, before direct taxes முன்னாடி அவங்களுடைய வருமானம், இதையும் நம்ம என்ன சொல்கிறோம், பர்சனல் இன்கம். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்போசபிள் இன்கம். டிஸ்போசபிள் இன்கம்னா என்ன? செலவிட தகுதியான வருமானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிஸ்போசபிள் இன்கம் மீன்ஸ் ஆக்சுவல் இன்கம் which can be spent on consumption by individuals and families. Thus it can be expressed as DPI equal to PI, அதாவது பர்சனல் இன்கம் மைனஸ் டைரக்ட் டேக்ஸஸ். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், டிஸ்போசபிள் இன்கம் சொல்கிறோம். சரி, இதுலேயே மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் இருக்குது இல்லையா. மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் எந்த முறையில் இதை ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறாங்க, அதாவது நேஷ்னல் இன்கம் தான் கால்குலேஷன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச். எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச்சுங்கிறது என்ன? செலவின முறை. இந்த திஸ் மெத்தட் GDP is measured by adding the expenditure on all the final goods and services produced in the country during a specific period. அந்த குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செஞ்ச அனைத்து, அதாவது ஃபைனல் குட்ஸ் இருக்கும் இல்லையா, அதனுடைய செலவுகளினுடைய கூட்டுத்தொகை. இப்போ ஒய்ங்கிறது அந்த இயர். ஃபர்ஸ்ட் ஒன்று சி கன்சம்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் கவர்மெண்ட் டேக்ஸஸ், அது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாம் சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் செஞ்ச செலவு, இதன் அடிப்படையில் இதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். செகண்ட் ஒன் இன்கம் அப்ரோச். இந்த மெத்தேடு திஸ் மெத்தட் லுக்ஸ் அட் ஜிடிபி ஃப்ரம் தி perspective of the earning of the men and women who are involved in producing the goods and services. இல்லையா, அந்த பொருள், அதாவது ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எத்தனை அதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இவர்களுடைய வருமானத்தை கணக்கிட்டு என்ன பண்ணுறோம், அதனுடைய உற்பத்தியை இந்த முறை, உள்நாட்டினுடைய உற்பத்தியை இந்த முறை கூறுது. அதில் அவங்களுடைய வருமானம் எப்படி வரும்? வேஜஸ், ஒன்று கூலியாக இருக்கலாம், ப்ளஸ் ரெண்ட் வாரம், ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டி, அடுத்தது ப்ராஃபிட். இந்த வகையில் இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்கிறோம், இன்கம் அப்ரோச் முறைன்னு சொல்கிறோம். தேர்ட் ஒன் வேல்யூ ஆடட் அப்ரோச்சஸ். தேர்டு வேல்யூ ஆடட் அப்ரோச் அப்படின்னா என்னென்னா மதிப்பு கூட்டு முறை. அவங்களே கொடுத்துக்கிறாங்க, எ கப் ஆஃப் டீ சர்வ்டு டு யூ இன் எ ஹோட்டல் இஸ் எ ஃபைனல் குட். இல்லையா, ஒரு டீ அப்படிங்கிறத நீ கடையில் வாங்குகிற போது அது ஃபைனல் குட், அதுக்கு இறுதியாக கிடைக்கிற பொருள். அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அதற்கு உள்ளீடாக, அதாவது இன்புட்டாக கொடுத்துருப்பாங்க இல்லையா, டீ, மில்க், சுகர், இதெல்லாம் தான் வேல்யூ ஆடட்.